ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணேசமூர்த்தி உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பலரும் நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு மக்களவைத் தொகுதி எம்பியாக பதவி வகித்து வந்தவர் கணேசமூர்த்தி. கடந்த 24ஆம் தேதி கணேசமூர்த்திக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மகன் கபிலன் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். சுயநினைவு இல்லாமல் இருந்த அவர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி கணேசமூர்த்தி உயிரிழந்தார். அவரது உடலை காண மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாமக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராசு மற்றும் மதிமுக நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தோர் கண்ணீர் மல்க உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக வேட்பாளர் பெயரை முன்னாள் அமைச்சர் தவறாக கூறியதால் அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட மேலக்கோட்டை வாசல், அக்கரைக்குளம், அண்ணாசிலை உள்ளிட்ட நாகை நகர பகுதியில் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் திறந்தவெளி வாகனத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து உரையாற்றினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன் வேட்பாளர் பெயரை தவறாக கூறியதால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் என்பதற்கு பதிலாக சுர்ஜித் சிங் என கூறி பின்னர் சுதாரித்துக் கொண்ட OS மணியன் மீண்டும் சுர்ஜித் சங்கர் என கூறி வாக்கு சேகரித்தார். பின்னர் பேசிய அதிமுக வேட்பாளர், நாகையில் நான் வெற்றி பெற்றால் விமான நிலையம் அமைக்கப்படும், நாகையிலிருந்து சிங்கப்பூருக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என வாக்குறுதிகளை அள்ளி இறைத்தார். புரட்சித் தலைவர், புரட்சி தலைவியோட ஆசீர்வாதத்தில் அத்தனை திட்டங்களையும் கொண்டு வருவதற்காக நான் பாடுபடுவேன். உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ என்று தெரியாது. போன வருடம் நாகப்பட்டினத்திலே ஏர்போர்ட் வேண்டும் என்று அப்பொழுது இருந்த மாவட்ட கலெக்டர் அவர்களை சந்தித்து நான் என்னுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தேன். நான் ஏன் நாகப்பட்டினத்தில் ஏர்போர்ட் வர வேண்டும் என்று கேட்டேன் என்றால், ஒரு விமான ஊர்தி நிலையம் அமைந்தால் அது இந்த நகரத்திற்கே பெருமையாக இருக்கும். நாகப்பட்டினம் நகரம் மிகவும் தொன்மையான நகரம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னைத்தானே சிறந்த முதல்வர் என கூறிக்கொள்கிறார் என முன்னாள் அமைச்சர் விமர்சித்துள்ளார். கடலூரில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பன்ருட்டி அடுத்த காடம்புலியூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சதீஷ், முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மற்றும் தேமுதிக அதிமுக கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், பாமக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி எனவும் மக்கள் நலனும் சமுதாய நலனும் அல்லாத கூட்டணி என விமர்சனம் செய்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், 10 ஆண்டுகால ஆட்சியில் மத்திய பாஜக அரசு செய்தது என்ன எனவும், நிர்வாக திறனற்ற ஆளத் தெரியாத முதல்வர் ஸ்டாலின் தன்னை தானே சிறந்த முதல்வர் என கூறிக்கொள்கிறார் என விமர்சனம் செய்தார். பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட 44 பேரை வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிறுத்தத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து தூத்துக்குடி MP கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டிலேயே பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட 44 பேரை வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக என்றும், நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக தான் என்றும் விமர்சித்து பேசினார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பெசன்ட் நகரில் இன்று காலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக கோவிலில் அர்ச்சனை செய்து சுவாமியை கும்பிட்டுவிட்டு பின்னர் மக்களிடம் வாக்கு சேகரிக்க துவங்கினார். வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை வரவேற்கும் வகையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் ஆள் உயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கருப்பு, வெள்ளை, சிவப்பு மூவண்ண கலர் பலூனில் அதிமுக கொடியை கட்டி மேலே பறக்கவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.